ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு டேர்மோட மாடல் கொஷின் பேப்பர், அதாவது ஹோட்டல் எக்ஸாமினேஷனோட மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் கூடவே உங்களுக்கு வரும். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் முக்கியமான நோட்ஸ்லாம் அப்டேட் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் ஏ, ரோம் லெட்டர் 1ல் கரெக்டான ஸ்னானிம்ஸ் எழுதணும். 1, 2, 3 இது மூணுக்குமே ஸ்னானிம்ஸ் எழுதணும். நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற கிளாஸரி படிச்சிங்கன்னா அதுலேருந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது ரோம் லெட்டர் 2 கரெக்டான ஆன்டனிம்ஸ் எழுதணும். இதுவுமே கிளாஸரி படிச்சிங்கன்னா கரெக்டான ஆன்டனிம்ஸ் நீங்கள் எழுதிடலாம். இதுலேயும் 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரோம் லெட்டர் 3ல் கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்க சென்டென்ஸ்க்கான கரெக்டான ஆன்சரை எழுதணும். அதாவது இது ஸ்டோரியிலேருந்து, அதாவது சப்ளிமெண்ட்ரிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான வேர்டு நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும். அடுத்தது ரோம் லெட்டர் 4ல் ஹோமோஃபோன்ஸ், அதுலேயும் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஹோமோஃபோன்ஸ் என்னென்னு அவங்க ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டுன்னு சூஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். அடுத்தது ரோம் லெட்டர் 5 மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மேட்ச் பண்ணி நீங்கள் எழுதணும். அடுத்தது செக்ஷன் பி கிராமர் பார்ட்டு. 6th ரோம் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட் அண்டு ப்ரெடிகேட் நீங்கள் எழுதணும். அடுத்த ரோம் லெட்டர் 7 கொடுத்துருக்குற சென்டென்ஸ்க்கான ஐடென்டிஃபை கரெக்டான ஐடென்டிஃபை என்ன அப்படிங்கிறத எழுதணும். அடுத்தது ரோம் லெட்டர் 8 என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரெக்ட் த ஆர்டர் ஆஃப் த வேர்ட்ஸ் எழுதணும் கொடுத்துருக்குற ப்ராக்கெட்டில். ஸோ கரெக்டான ஆன்சர் எழுதுனீங்கன்னா நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது ப்ரோஸ் பார்ட்டு கொடுத்துருக்காங்க, கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் படித்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது ரோம் லெட்டர் 10th 2 5 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ஏதாவது ஒரு 5 மார்க் எழுதுனீங்கன்னா போதும், ஈஸியாக மார்க் வாங்கலாம். அடுத்தது செக்ஷன் டி, ரோம் லெட்டர் 11ல் மெமரி போயம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க ட்ரீலேருந்து. ஸோ அதை எழுதுனீங்கன்னா 4 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது ரோம் லெட்டர் 12 போயமோட லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 4 கொடுத்துருக்காங்க, ஏதாவது 3 எழுதுனீங்கன்னா போதும். அடுத்தது ரோம் லெட்டர் 13th பேராகிராஃபு. ஸோ பேராகிராஃப் 2 கொடுத்துருக்காங்க, ஏதாவது 1 எழுதுனீங்கன்னா போதும். அடுத்தது செக்ஷன் இ, சப்ளிமெண்ட்ரி. ரோம் லெட்டர் 14th சப்ளிமெண்ட்ரியோட சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சூஸ் பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 15th என்னென்னா கொடுத்துருக்குற சென்டென்ஸ்க்கான கரெக்டான ஸ்பீக்கர் யார் அப்படின்னு எழுதணும். அடுத்தது 16th என்னென்னா பேராகிராஃப் அபவுட் யுவர் ஸ்கூலை பற்றி ஒரு பேராகிராஃப் எழுதினீங்கன்னா அதுக்கான 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்தது 17th லெட்டர் ரைட்டிங். உங்கள் கிளாஸ் டீச்சருக்கு நீங்கள் லீவ் 2 டேஸுக்கான லீவ் லெட்டர் எழுதணும். ஸோ இது ஈஸியாக 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக above 90 வாங்கலாம். ஸோ உங்கள் புக் பேக்கில் இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். Thank you. Bye bye.